பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அநேக விதமான காரியங்களை தேவன் நமக்கு வேதத்து மூலியமாக வைத்திருக்கிறார். வேதத்தை ஒவ்வொரு டைமும் நீங்கள் பிரித்து படிக்கும்போது அதில் நல்ல விஷயங்களை தேடி நீங்கள் படித்து நீங்கள் பலனுள்ளவராய் மாற வேண்டும். நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது என்று வேதம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் ஒன்று பாருங்க, 2 கொரிந்தியர் 4:16 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கவனிங்க, இந்த கொரிந்து பட்டணத்து மக்களை பார்த்து பவுல் பேசுறார், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க இப்படி எப்படி இருக்கீங்க? சோர்ந்து போய் காணப்படுறீங்களே, நீங்க சோர்வோடு இருக்கிறீங்களே. இந்த சோர்ந்து போன மக்களுக்காக ஒரு வார்த்தை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. மேலே இருக்கிற மனிதன், புறம்பான மனிதன் அழிக்கப்படுகிறான், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். இன்றைக்கு பாருங்க, அநேகருக்குள்ள இந்த உள்ளான மனிதன் இப்பொழுது எப்படி மாறுகிறான்னு சொன்னா சோர்ந்து போய் விடுறான். மேலே பார்த்தீங்கன்னா அலங்காரம்லாம் நல்லா இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வடைந்து விடுகிறார்கள். இந்த சோர்வு நீங்கள் அடையக்கூடாது, இந்த சோர்வு உள்ளவராய் காணப்படக்கூடாது. அன்றைக்கு ரோமர்கள் கிறிஸ்தவர்களை அநேகரை துன்பப்படுத்தினார்கள், அநேகரை அன்றைக்கு வேதனைப்படுத்துவார்கள். ஒரு சிலர் பாருங்க சிலுவை அறைகிறார்கள். அப்போ சிலுவை கிறிஸ்து இப்படித்தானே மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், நீங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுங்க, மரிப்பார்கள். தேவனுடைய பிள்ளைங்க அப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் கூட இவர்கள் சோர்ந்து போகாமல் தேவனை தேடுகிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். ஒரு சிலரை பாருங்க கம்பத்தில் கட்டி வைத்தார்கள், எரிக்கிறார்கள். உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லி இருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கன்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை தாங்கணும் போது அவர்கள் மறிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போவதில் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டே இருந்தார்கள், கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறனா ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் சபைக்கு வருவதில்லை. அதை பாஸ் அப்படி சொல்லிட்டாருங்க, அதை சபையில் இருக்க அந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோர்வை டக்குன்னு உடனே கொண்டு வந்துங்க. அந்த தெருவில் யாருன்னா கொண்டு வந்தாங்க, அதனாலேயே நான் சர்ச்சுக்கு வரலைங்க, அவர் இப்படி பார்க்குறாங்க, இவர் இப்படி பார்க்குறாருங்கன்னு சொல்லிட்டு எதுலலாம் சோர்வடையுமோ சோர்வடைந்து கொண்டு உன் சோர்வின் மிகுதினால நீ வராமல் மற்றவர்களும் வரவிடாமல் தடை பண்ணுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. நீ சோர்ந்து போவேன்னு சொன்னால் உன் பலன் குன்றியது என்று வேதம் சொல்லுது. இப்போ நிறைய நேரத்தில் சோர்வை உண்டு பண்ணி கொண்டு இன்னைக்கு கிறிஸ்துவோடு பழகிற விதங்கள், ஜபிப்பது குறைவாயிடுது, பாடுவது குறைவாது, ஆராதிக்கிற நேரங்கள் குறைவாயிடுது, சோர்வின் நிமித்தமாய். ஒரு சிலர் பாருங்க சபையில் முட்டிக்காலே போடுறதில்ல, உக்காந்து கொண்டே ஜபம். ஏன்னு கேட்டால் முடியல பாஸ்டர், மற்ற இடத்துக்கெல்லாம் எப்படிம்மா நடக்கிற, முழங்கால் வழியில் எப்படி நடக்கிற, முழங்கால் வழியில் எப்படி ஓடுறேன், ஆனால் தேவ சமூகம் சொன்னால் முழங்காலை முடக்குது. ஒரு சோர்வு அவரை ஆட்கொள்கிறது. இந்த சோர்வினால இவர்கள் எப்படி மாறுகிறான்னு சொன்னால் கர்த்தரை தேடுவதில் மாத்திரம் சோர்வு அடைந்தவர்களாக காணப்படுறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்வு அடையக்கூடாது, நாம் சோர்வு உள்ளவர்களாய் வாழக்கூடாது. நாம் சோர்வை கொண்டு வருகிற காரியங்கள்லேருந்து நாம் வெளியே வர கற்றுக்கணும். ரோமர் 8 அங்கே 36 வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. கவனிங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அப்ப பரமா பிரிக்கக்கூடியவன் நம் மனிதன் என்று சொல்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை சொல்றார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நாசமோ. பாத்தீங்களா, இது நம்ம பார்க்கிறோம், இது ஒரு செயல் நினைக்கிறோம், அது ஒரு மனிதனை போல செயல்படுது. துன்பம் ஒரு மனிதனை போல செயல்படுது. ஒரு மனிதன் இருந்தால் ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், சபைக்கு போக விடாமல் என்ன பண்ணணும், அதே போல் இந்த செயலானது எப்படி மாறுதுன்னா உன்னை பிரித்து மூலையில் உட்கார வைக்குது. ஒரே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் அதனால போகவே இல்லைங்கன்றோம். பாருங்கள், உன்னை யாரும் பிடிச்சு வைக்கல, அந்த காரியம் மனதில் பட்ட உடனே நீ சோர்ந்து போய் உட்காரு, நீ சோர்ந்து போய் நிற்கிற. ஏம்மா சர்ச்சுக்கல்ல, எங்கள் அம்மா வரத்துக்கே பிடிக்கலம்மா, போகவே பிடிக்கலம்மா. வாலிப பிள்ளைகள் நீங்கள் பாருங்கள், ஒரு சில சோர்வு நிறுத்தமாக சபைக்கே போவதில்லை, தேவனை தேடுவதில்லை, தேவனை அண்டிக் கொள்வதில்லை. சோர்வுகள் இவருடைய வாழ்க்கையில் சோர்வு வரும்போது அந்த சோர்வு மத்தியில் என்ன பேச சொன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? யாரால பிரிக்க முடியும்? யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் பட்டியல் போட்டு காமிக்கிறார். அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க, 37 பாருங்க, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறாலே முற்றும் ஜெயம் குளிராய் இருக்கிறோமே. என் மேல ஒருத்தர் அன்பு கூர்ந்தார் பாருங்க, அவராலே நான் இதை ஜெயிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவராலே நான் ஜெயிக்கக்கூடியவன் என்று பேசப்படுது. அதுக்கு அடுத்த வார்த்தைகளை பார்க்கணும், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும்
உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று இப்ப பிரிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் பார்த்து விட்டு சொல்றாரு, இது எதுவுமே என்ன பிரிக்கவே முடியாதுங்க. சோர்வு வந்து அவர் சோர்ந்து போய் போக முடியாம கிறிஸ்துவோடு நெருங்க முடியாத ஒரு காரியங்களை அவர் என்ன சொல்றாருன்னா எடுத்துக்கொண்டு சொல்றாரு, யார் என்ன பிரிக்க முடியுங்க? நிறைய நேரத்தில் இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சோர்ந்து போய் சபைக்கு போல முன்ன மாதிரி நான் போகிறது கிடையாதுங்க. ஏன்னா கால் வலிக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மரணமே ஆனாலும், கவனிச்சிங்களா, மரணமே ஆனாலும் பட்டயமானாலும் என்ன காரணம், உயர்வானாலும் தாழ்வானாலும் எது வந்தாலும் என்னை பிரிக்கவே முடியாதுன்றார். அப்படியாப்பட்ட கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உன்னுடைய சோர்வு தேவனுடைய ஐக்கியத்தை குறைக்கிறது, தேவனுடைய பழகுவதை குறைக்குது. உன் சோர்வின் மிகுதினால நீ என்ன பண்ணுவ, நீ செய்ய வேண்டிய வேலையை சரியாய் செய்யாமல் போகிற. தேவ பிள்ளையே, காலையில் எழுந்து ஒரு நாள் துதிச்சியே, ஒரு நாள் தேவனுக்காக ஓடினியே, ஒரு நாள் தேவ சமூகத்தில் அப்படி காத்திருந்தியே, இன்றைக்கி உன் சோர்வு முன்ன மாதிரி என்னால் நடக்க முடியலம்மா, உழைத்துக்கெல்லாம் போக முடியலம்மான்றியே. நீ போய் சொல்லலாம், யார் சொல்லுவார்கள்? யார் போவாங்க எனது காரியமான்னு கேட்குறாரு. யார் போக வேண்டும்? நீ தானே போக வேண்டும். கர்த்தர் உன்னை தானே தெரிந்து கொண்டார், உன்னை குறித்து தானே பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், நீ தானே செய்ய வேண்டும். நீயோ சோர்ந்து போயிருக்கிறாயே. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார். நாங்கள் சோர்ந்து போவதில்லைங்க. அவங்க என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க, என்ன மாதிரி சொல்லிட்டாங்க, இது மாதிரி பேசிட்டாங்க, எந்த மாதிரி பேசினாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். பவுலை குறித்து நீங்கள் பாருங்களேன், பசியில் இருக்காராம், பட்டினியில் இருக்காராம், நாச மோசங்களா, நிர்வாணமா, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இருந்தும் அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனை விட்டு அவர் பிரிப்பதில்லை, ஓடுவதை நிறுத்துவதில்லை. அவர் ஓடிக்கொண்டே இருந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை காணும்னா இயேசுவே வேணாங்கன்ட்டு போயின்னு இருப்போம். அங்கே பாருங்க, அவருக்கு எத்தனை பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள நடக்கிறாரு. அவர் சோர்ந்து போகாமல் ஓடி சொல்கிறார். இங்கே இந்த மனிதன், புறம்பான மனிதன் அழிக்கப்பட்டு போகிறாங்க. இந்த மனிதனை எவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணலாம், நிர்வாணப்படுத்தினா அதை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லைங்க. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள நான் அப்படி வாழ வேண்டும் சொல்லிட்டு அவர் வாழ்ந்து கொண்டதுனால மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்காக எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியாப்பட்ட இப்படி ஒரு வாழ்க்கை எப்படிங்க வாழ முடியுது, எப்படி வாழக்கூடியவராக மாறினார். 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். முன்னாடி ஒரு இடத்துல எழுதியிருக்குதா, என்ன எழுதியிருக்குதா, உமது நிமித்தம் நாங்கள் என்ன பண்றோம், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம் என்று எழுதியிருக்குது. இதை சொன்னவர் யார்? சங்கீத புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். கவனிங்க, இங்க ஒருத்தர் சொல்றாரு, உமது நிமித்தம் நான் பண்றேன், நாங்கள் கொல்லப்படுகிறோம், எந்நேரம் அடிக்கப்படுறோம். யாருங்க? தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். அந்த மனிதன் தேவனை துதிக்கிறான், தேவனை மயம்படுத்துகிற ஒரு மனிதன். அந்த மனிதன் பாருங்க இப்போ கொல்லப்படுகிறாரா, அடிக்கப்படுகிறவராய் காணப்பட்டார். சோர்ந்து போகாமல் ஓடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக வந்தார், கோலியாத்தை முறியடிக்கிறார். யாருடைய நாமத்தை நீ தூஷிக்கிற, என் தேவனுடைய நாமத்தை சொல்லிட்டு நின்னார், அடிச்சார், காலி பண்ணிட்டார். இப்ப பெலிஸ்தர் எல்லாம் கோவப்படுறான். இவன் என்ன பண்ணோம், இவன் ஒரு ஆள் தானே இதை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு இவனை அடிக்கப்படுவதற்கும் காரணமா இருக்கான். இந்த பக்கம் இஸ்ரவேல் மக்கள் எந்த மக்களுக்கு நன்மை செய்தா அந்த மனிதர் பாருங்க, இந்த தாவீது இந்த சவுலை காட்டிலும் பெரியவனாய் பேசப்படும் போது அவன் கொல்லுவதற்கு, இவனை காலி பண்ணுவதற்கு ஒவ்வொரு இடத்திலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஓடும் போதெல்லாம் சொல்றாரு, அப்பா நான் எப்படிப்பா செய்யணும், என்னப்பா பண்ணணும்? தேவனோடு பழகிற மனிதன் தேவ வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடுகிறார், தேவனோடு நெருங்கினார். இந்த பக்கம் பெலிஸ்தன் தோர்த்திடுவான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் தோர்த்திடுவாங்க. எத்தனை மக்கள் தோர்த்தினாலும் ஓடுகிற இடங்களெல்லாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துகிற மனிதனாய் மாறினார், சோர்ந்து போகாமல். அப்பா போதும்பா, என்னால் வாழ முடியாதுப்பா, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுந்தார்னா முடிஞ்சு போச்சு அவர் கதை. அவர் சோர்ந்து போகவில்லை. நீங்கள் வேதத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே நாகமான் என்ற ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். இந்த நாகமான் யார் என்று சொன்னால் சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதி. இந்த சீரிய தேசத்தில் இவன் தேவனை வணங்கினவனா, தேவனை வணங்காதவங்க, ரிம்மோன் கோயிலில் போயிட்டு ரிம்மோன் தெய்வத்தை வணங்கின ஒரு மனிதன். அந்த மனிதன் பாருங்க,
அங்கே இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உனக்கு சுகம் தருவார். சோர்ந்து போகாமல் உடனே பாருங்க தேவ சமூகத்தை தேடி ஓடுகிறான். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஓடுகிறான். இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தினா அங்க அவர் உதவி செய்வார் என்று சோர்ந்து போகாமல் போனவனுக்கு ஆண்டவர் சுகம் தந்தார். இங்க என்னைக்கோ ஒரு நாள் இந்த இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு, இந்த இஸ்ரவேல் தேவனை அறிந்து கொண்டு வந்த ஒரு மனிதனுக்கு இத்தனை சுகம் தர முடியும்னா, நீ இயேசுவோடு இருக்கிறியே, உனக்கு சுகம் தராம இருப்பாரா? உனக்கு பலன் தராம இருப்பாரா? உன்னை வாழ வைக்காமல் விடுவாரா? என்னை வாழ வைக்கிற தெய்வம் அல்லவா? எனக்கு சுகம் தருகிற தெய்வம் அல்லவா? அவர் என்னுடைய தேவன் அல்லவா? நீ தானே சொல்லணும், சோர்ந்து போயிட்டு அப்படியே கிடக்கிறேன்னு சொல்லின்னு கிடக்கிறையே, சோர்ந்து போயிட்டு என் வாழ்க்கையுடைய மாறிச்சுன்னு சொல்லி கிடக்கிறையே. சொல்லாத. உன் தேவன் நல்லவர், உன் தேவன் வல்லவர், உன் தேவன் உனக்காக செவிக்கிறார். அவர் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகள் போடு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு பங்கை வைத்திருக்கிற ஒரு தேவன் அல்லவா? உனக்காக அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கார். உன் சுகத்தை தேவன் வைத்து கொண்டிருக்கிறார். நீ வரும்போது உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ இன்றைக்கு கேட்பினா உனக்கு ஆண்டவர் சுகம் தருவார். சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாம வந்த இந்த நாகமானுக்கு குஷ்டரோகத்தை கர்த்தர் குணமாக்குறார். இன்றைக்கு நீ என்ன பலவீனத்தோடு இருந்தாலும் நீ சோர்ந்து போகாமல் தேவனை தேடுவேன்னா ஆண்டவனுக்கு சுகப்படுத்துவார். உன்னை சுகப்படுத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இவங்கெல்லாம் பாருங்க, ஓடுவதற்கு முன்னாடி ஒருத்தர் ஓடினார் பாருங்க, அவருடைய ஓட்டத்தை பிடிச்சு கொண்டு ஓடுறாங்க. ஏசாயா 53:7 வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை திறக்கவில்லையா? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும். இங்க என்ன பண்ண? சத்தமே இடலையா? வாயை திறக்கவே இல்லை, சத்தமே இல்லை. அப்ப பாருங்க, ஒரு சோர்வின் நிமிதினால பாருங்க, நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், வாயை தந்து சொல்லி 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 நானே முடியாம இருக்கிறேன், நானே முடியாம இருக்கிறேன், நானே இந்த சொல்லி சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் முடியாம ஆக்கிறேன். ஏன் அதை சொல்ற? நீ முடியாம இருக்கிறது உனக்கு தேவனுக்கு தெரியாதா? அவர் அதை அறிந்தவர், அதை அறிந்தவர். அவர் உனக்கு சுகம் தருவார். நீ வாயை திறப்பதனால்தான் அந்த வழிகள் அதிகமாய் மாறுகிறது. நீ வாயை திறப்பதனால அந்த 4 பேருக்கு தெரியுது. நீ வாயை திறப்பதால் தான் நீ வியாதி உள்ளவன் என்று எல்லாரும் பார்க்கிறார்கள். இங்கெல்லாம் பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை. அவரை கொண்டு போகும்போது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகும்போது அடிக்கப்படுகிற ஆடுகளை வாயை திறக்கவே இல்லையா? மயிர் கத்திக்கும் போது சத்தமிடாத ஆட்டை போலதான். இவங்கெல்லாம் சத்தத்தை அமைதியாக்கி உள்ள ஒரு தெய்வனுக்கு அப்புறம் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர் அவரோடு பேசி கொண்டிருந்தார்கள். அவரோடு போயிட்டு அப்பா பிதாவுக்கிட்ட போயிட்டு இயேசுவானர் போயிட்டு, என்னப்பா என்ன அப்படிலாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன ஒன்று பிள்ளைத்தானப்பா, என்னை ஏன்பா அப்படிலாம் பண்ணுறாங்க, அப்படி புலம்பி கொண்டு வந்தாரா? அமைதியாக இருந்து எல்லாத்தையும் ஜெயித்தார். இன்றைக்கு தேவன பிள்ளையே, சோர்ந்து போகாதபடிக்கு இவங்கெல்லாம் நமக்கு முன்னோடியாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பிடித்து கொண்டு, இவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும். ஏசாயாவை நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு காரியங்களை பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வாசத்தை பார்க்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராக்கா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற ஒரு தேவனா இருக்கிறாரா. நீ சோர்ந்து போய் இருக்கிறியா? உனக்கு பலனை கொடுக்கிற ஒரு தேவனோடு கூட இருக்கிறான். இளைஞனுக்கானா, வாலிபனுக்கானா, இவன் என்ன பண்றான்? இடறி போகிறானா, விழுந்து போகிறானா? கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலனை அடைகிறவர்களாய் மாறியிருக்கார்கள். இந்த புது பலனை தேவன் கொடுக்கிறவர்க்கா, இன்றைக்கு உனக்கு புது பலனை கொடுப்பார். தேவ பிள்ளையே, இப்படியாப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவனை தொழுது கொள்ளுங்கள், இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தில் கவனிங்க, 2 அதிகாரம் 1 பார்த்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட இரக்கங்களை பெற்றிருப்பதனால இந்த ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்யணுமா, சோர்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சோர்ந்து போவதில்லை. நீ சோர்ந்து போகாது. பரலோக பிதாவே, சோர்ந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சோர்வு அடைந்திருக்கிறேன் என்று வாயை திறந்து சொல்லி 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 சோர்வுகளை அதிகமாக்குது. நான் பலவீனன் 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 என்று சொல்லி பலவீனத்தை அதிகமாக்குற பிள்ளைகள் மத்தியில் இன்றைக்கும் இயேசுவே, யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிறவராய், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் நீர் இருப்பதனால உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்து, ஆண்டவரே, இவர்கள் பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல உயரை பறக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட வந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.
காட் பிளஸ் யூ.